எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா co-presented by Desire Sweets. உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் சக்தி இவ்வளவு லேட்? அண்ணா பஸ் பிடிச்சு வர வேணாமா? பீக் டைம் வேற, பயங்கர ரஷ், அதான் லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வேலைக்கு இங்க ஜாயின் பண்றேன்ல, அதான் வீட்ல எல்லாம் பூஜை பண்ணாங்க. முதல்ல நீ ஒரு மொபட்ட வாங்க, இல்லன்னா டெய்லி நீ ஆபீஸ் வரதுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் தான் மெக்கானிக்க பார்க்கணும். அவர்கிட்ட தான் வண்டி விட்டுருக்கேன். சரி சரி வா, சீக்கிரம் வா. அப்போ எத்தனை நாள் வேலையில இருப்பானே தெரியாது, அதுக்குள்ள நீ. இல்ல ப்ரோ. குட் மார்னிங் பாஸ். ஹாய் சுந்தர். ஹாய் சக்தி. ஹாய் ரன்பீர். வெல்கம் பேக் மேடம். தேங்க் யூ. சக்தி உடனே அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வேலைய ஆரம்பி. ஆமா டைம் என்ன அது? 10:10 தான் ஆகுது. அக்கா சரியா 10:20க்கு தான் சைன் பண்ண சொல்லிருக்கா. அது வரைக்கும் நான் அக்ரிமெண்ட் வேணா படிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அக்ரிமெண்ட்ல புதுசா என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும்ல. மேடம் லட்டு உண்டுல்ல? கண்டிப்பா உங்களுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கேன். மேடம் அக்ரிமெண்ட் ரெடியா இருக்கு, சீக்கிரம் சைன் போட்டு லட்டு கொடுங்க. சீக்கிரம் படிங்க மேடம். சக்தி டைம் 10:21 ஆகுது. ஒரு நிமிஷம். ரன்பி சார், நீங்க தான் கரெக்டான ஆளு. இது பிடிங்க. சாமி பாஸ். விநாயகா, போன தடவை விட இந்த தடவை எனக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணணும், சரியா? சுந்தர், அக்கா பூஜை பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. மீனாட்சி கொடுத்ததா? டேய், அது டைரி மில்க் இல்ல, திருநீர். ப்ரோ மீனாட்சி கொடுத்தது ப்ரோ. இந்த ஆளுக்கு நல்ல புத்தியை கொடு. தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ. ரன்பீர், பேனா கொஞ்சம் கொடுங்க. ஐயோ வேணாம் இல்லையே மேடம், கைரேகையாவது வச்சு சீக்கிரம் லட்டை கொடுங்க மேடம். இந்த தேங்க்யூ பாஸ். சாரி பாஸ். சுந்தர், நீங்களும் என் கூட சைன் பண்ணுங்க. சரி ப்ரோ, என் அக்ரிமெண்ட் உன் கையால கொடு. ஒரு மண்ணு வேணாம், என் கை உன்னை தங்கத்துல செய்யலப்பா, நீயே எடுத்து சைன் பண்ணு. எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேல எரிஞ்சு விழுற? பாஸ் என்ன பாஸ் இதுக்கெல்லாம் போய் சண்டை போட்டு, சீக்கிரம் அக்ரிமெண்ட்ல சைன் போடுங்க, லட்டு வெயிட்டிங்ல இருக்குல்ல. சுந்தர், ஆல் தி பெஸ்ட் சுந்தர். தேங்க்யூ மாமா. இந்தா சக்தி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. கங்க்ராட்ஸ். சேம் டு சக்தி. தேங்க்யூ. மேடம் லட்டு மேடம். உங்களுக்கு இல்லாத லட்டுவா? கொடுங்க மேடம். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ மேடம். டேய் லட்டு பாஸ். சாரி பாஸ். சி. தேங்க்யூ. அண்ணா. தேங்க்ஸ் பாஸ். மேடம் அவருக்கு இதெல்லாம் வேணாம், கோவத்துல லட்ட பூந்தி ஆக்கிடுவாரு. என்கிட்ட கொடுங்க, பத்திரமா நான் வச்சுக்கிறேன். யோ ரன்பீர் பாஸ், நீங்க எக்ஸ்ட்ரா 4 திட்டு வேணா திட்டிக்கீங்க பாஸ்.
நான் லட்டு சாப்பிட்டு அப்புறமா வரேன் பாஸ். தேங்க்யூ பாஸ். எல்லாரும் அவங்க அவங்க கேபின் போய் வேலையை பாருங்க. ஓகே பாஸ், நான் என் கேபினுக்கு போறேன். பாய் சுந்தர். பாய். சரி நானே என் கேபினுக்கு போறேன். ப்ரோ எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லு ப்ரோ. ஆல் தி பெஸ்ட்ரா. ப்ரோ லட்டு சாப்பிடு ப்ரோ. டேய் அவ கொண்டு வந்தது எனக்கு வேணாம். ஏய் நான் தானே ஊட்டுறேன், சாப்பிட்றா. டேய் டேய் அவ கொண்டு வந்தது உனக்கா சாப்பிட்றான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க ரீஜாயின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க் யூ. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க மேடம். சரி ஓகே. ஹாய் சக்தி. ஹாய், உட்காருங்க. என் போஸ்டிங் மாறினாலும் என்னோட கேபினே கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய் இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு? ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க சைன் பண்ண உடனே அக்கா உங்களை ஃபோன் பண்ண சொல்லிச்சு. இப்பவே கால் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன் ஜெனரல் மேனேஜர். தேங்க்ஸ் மீனு. நீங்க வேலை செய்யறது அண்ணன் கம்பெனிங்கிறதுனால உரிமையெல்லாம் எடுத்துக்க கூடாது. நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சு உங்க அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் வேலை செய்யணும், சரியா? ஓகே மேடம், நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன். வேற ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? நீங்க வேலைக்கு போனதே ரொம்ப ஸ்பெஷல் தான். வச்சுட்டுமா? என்ன அதுக்குள்ள? நம்ம ரொம்ப நேரம் பேசுவோம்ல. இததான் நான் வேண்டான்னு சொன்னேன். டைம் வேஸ்ட் பண்ணாம சீரியஸா கொஞ்சம் வேலை பாருங்க. அப்புறம் மதியம் உங்களுக்காக சக்தி கிட்ட லஞ்ச் கொடுத்து அனுப்பியிருக்கேன். மீனாட்சி லஞ்ச். அதை சாப்பிட்டு ஒழுங்கா வேலை பாருங்க. தேங்க்ஸ் மீனு. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? இன்னைக்கு இல்லைனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தானே உங்களுக்கு டெய்லி லஞ்ச் கட்டி கொடுக்கணும். அதான் டே 1ல இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இப்பவே நீங்க நிறைய தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிட்டீங்க. போய் வேலையை பாருங்க. பை. பை. மீனு குட்டி தான். சக்தி, வேற ஏதாச்சும் தகவல் இருக்கா? அதான் அக்காவே உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிட்டாலே, அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. உங்க அண்ணா கண்ணு மொத்தம் என் கேபின் மேலதான் இருக்கும். நாம இப்படி உட்கார்ந்து பேசுறத பார்த்தா போதும், அப்புறம் பெரிய கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. என்னால மறுபடியும் உங்க அண்ணா லெக்சர் எல்லாம் கேட்க முடியாது. நீங்க முதல்ல போய் வேலையை ஆரம்பிங்க. ஏதாவது டவுட் இருந்தா இன்டர்காம்ல கால் பண்ணுங்க. ஓகே. சக்தி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் லஞ்ச் டைம்ல பேசிக்கலாம். இல்ல இது முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப எமர்ஜென்சியும் கூட. என்னங்க பயமுறுத்துறீங்க? சச்சா, பயமுறுத்துற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்ல போறது உன்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். சிம்பிளா? நீங்க சிம்பிள்னு சொன்னீங்கன்னா அது பெரிய பூதாகரமான விஷயமா தான் இருக்கும். எனக்கு இப்பவே தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால எதுவும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. சக்தி, அப்படி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. பெரிய விஷயம் இல்லைன்னா நீங்க ஏன் என்கிட்ட சொல்ல போறீங்க? என்னை விட்டுருங்க ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்றது கொஞ்சம் கேள. வேணானாலும் விட மாட்டீங்க. சரி சொல்லுங்க. என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுல ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்காங்க. எனக்காக சிவா நிறைய செஞ்சிருக்கான். திருப்பி நான் அவனுக்கு ஏதாவது செய்யணும்ல. அதுவும் இல்லாமல் எனக்கு வயசில் மூத்தவன். அவன் கல்யாணம் பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ணால் நல்லாவா இருக்கும்? அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் நிர்பந்தம் பண்ணி எப்படியாச்சும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா லைஃப் ஃபுல்லாக அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறதும் கரெக்டான சக்தி. அவனை அப்படியே விட்டுட்டா அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதான் எங்கள் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அவனை சம்மதிக்க வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
என்ன சக்தி அமைதியா இருக்க? என்ன பேச சொல்றீங்க சுந்தர்? இது நடக்கிற காரியமா? வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை கூட கீழே கொண்டு வந்துடலாம். ஆனா நிச்சயமா உங்க அண்ணா கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே போறது இல்ல. உங்க கல்யாணத்துக்கும் உங்க அண்ணா கல்யாணத்துக்கும் முடிச்சு போட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். முதல்ல நீங்க உங்க கல்யாணத்தை முடிங்க. அதுக்கப்புறம் உங்க அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்போம். அப்படிலாம் செய்ய முடியாது சக்தி. நான் எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சொன்னதை செய்யாம நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணேன்னா எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சிவாக்கு கல்யாணம் பண்ணாம நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா மீனாட்சி கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டில் நிம்மதியா இருக்க முடியுமா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. எப்படியாச்சும் சிவாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். எப்படி ஒத்துக்க வைப்பீங்க? எப்படி ஒத்துக்க வைக்க போறீங்கன்னு கேட்காத. எப்படி ஒத்துக்க வைக்க போறோன்னு 2 பேரும் சேர்ந்து யோசிப்போம். ஆக்சுவலா நீ தான் அவனை கல்யாணத்துக்கு எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணும். என்ன சுந்தர் பேசுறீங்க? சுயநினைவோட தான் பேசுறீங்களா? என்ன பார்த்தாலே உங்க அண்ணா எரிஞ்சு விளையாடுறாரு. நான் எப்படி உங்க அண்ணாவை கல்யாணத்தை சம்மதிக்க வைக்க முடியும்? ஏதாச்சும் ஒன்று பண்ணு சக்தி. அவன்கிட்ட இதை பற்றி நீ பேசக்கூட வேணாம். அவனை எப்படியாச்சும் கல்யாணத்தை பற்றி சிந்திக்க வச்சா மட்டும் போதும். ஏதாச்சும் யோசியேன். இந்த விஷயம் ஒன்று என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. மீனாட்சிட்ட கூட இதை பற்றி சொல்லலை. சொன்னால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு எதுக்கு இந்த கல்யாணத்தையும் சிவா கல்யாணத்தையும் முடிச்சு போடுறீங்கன்னு சண்டை வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்கு அப்படி பார்க்குற? சிவாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டா ப்ராப்ளம் சிம்பிளாக முடிஞ்சிரும்ல. இது சிம்பிள் ப்ராப்ளமா சுந்தர்? அது என்ன இந்த மாதிரி கேவலமான ஆஃபர்லாம் எனக்கே தேடி வருது? நான் உங்களுக்கும் என் அக்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணேன். அதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்க அண்ணா கல்யாணம் பண்ண ஹெல்ப் பண்ணவா நான் இருக்கேன்? சக்தி ப்ளீஸ் சக்தி, ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம். யோசிக்கிறேன். நேத்து என்ன வேலையில சேர்க்கணும்னு உங்க அண்ணா கிட்ட வாதாடும் போது என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் இருக்கிற அக்கறையில தான் பேசுனீங்களோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது எதை மனசுல வச்சு என்ன வேலைக்கு சேர்த்துக்கோன்னு சொன்னீங்கன்னு. சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி நீங்க முதல்ல கிளம்புங்க. இப்பவே எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ரிலாக்ஸ். கல்யாணத்தை பற்றி தானே நான் யோசிக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. ஓகே. உங்க அம்மா பயங்கரமான வலை விரிச்சிட்டாங்க சுந்தர். உங்களுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக எப்படியெல்லாம் லாக் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்களா? நீங்க சாதாரணமா உங்க அம்மா விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டீங்க. சிவாக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமா பிடிக்காது. அவருக்கு கல்யாணம் பண்ற எண்ணமே கிடையாதுன்னு தெரிஞ்சும் உங்களை சிக்க வச்சுட்டாங்க. உங்க அம்மா சிவாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றது பாசத்தினால கிடையாது. உங்களுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுக்காக தான். இது தெரியாம நீங்களும் உங்க அம்மாவை நம்பிட்டு இருக்கீங்களே சுந்தர். அப்படின்னா மீனாட்சிக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அத்தை தான் இப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றியா சக்தி? வேற என்ன, அதேதான். ஆக்சுவலா அவங்க ப்ராப்ளம் தான் என்ன எனக்கு சுத்தமா புரியல. சிம்பிள்ன ஈகோ. சரி இப்போ என்னதான் பண்றது? எப்படியாவது மீனாட்சி சுந்தர் கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடக்கணும். அதுக்காக முதல்ல சிவாவை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். ஐயோ அது நடக்கவே நடக்காத சக்தி. அண்ணே எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்காதுன்னு சொல்லாதண்ணே. முயற்சி பண்ணுவோம். இதுக்கிடையில சுந்தரோட அம்மா கல்யாணத்துக்கு இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு யாருக்கும் சொல்லக்கூடாது. ஒருவேளை இது வெளியே தெரிஞ்சா இத பத்தி பேச ஆரம்பிச்சு ஒரு பெரிய பிரச்சனையே ஆகிடும். இந்த விஷயத்த அன்னிக்கிட்ட கூட சொல்லாதீங்க. இப்ப அது ஒரு விஷயமே இல்ல சக்தி. சிவாவை கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க வைக்கிறது? சிவா வாழ்க்கையில ஒரு பொண்ணு நுழையணும். பொண்ணா? எப்படி? உடனே ஒரு புது மொபைலும் சிவாக்கு தெரியாத ஒரு புது நம்பர்ல ஒரு புது சிம் கார்டு வேணும். எதுக்கு? சொல்றேன், நீ முதல்ல கேக்குறது கூட. 2 நிமிஷம் இரு, என் கேபின்ல இருக்க எடுத்துட்டு வரேன். சக்தி, இந்த நீ கேட்ட போனும் புது சிம் கார்டும். ஆமா, இத வச்சு நீ என்ன செய்ய போற? சிவாக்கு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்.
பொண்ணுங்களை பத்தி அவரை யோசிக்க வைக்க போறேன். எப்படி? அத நான் அப்புறமா சொல்றேன். நீ போன இந்த போன் மேட்டர் பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா சுந்தருக்கும் தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்ச என்ன ஆக போகுது? அவன் தானே சிவா மனசு மாறணும்னு சொன்னவனே. கரெக்ட். ஆனா சுந்தருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வாய் தவறி சிவா கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். மறுபடியும் எந்த ப்ராப்ளம் வராம ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரி, நான் பாத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். பை, கேர்ஃபுல். சிஸ்டர், 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 என்ன? உனக்காக ஒரு லேட்டஸ்ட் நியூஸோட வந்திருக்கேன். என்னென்ன அது? மாமா ஆபீஸ் போயாச்சா? ஆ, அப்பாடா, இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் நியூஸ் தெரியுமா? இன்னைக்கு சிவா ஆபீஸ்ல சுந்தர் மட்டும் வேலைக்கு சேரல, அந்த கோதாவரியோட பொண்ணு சக்தி இருக்கால்ல, அவளும் வேலைக்கு சேர்ந்திருக்கிறா. இந்த விஷயத்தை சிவா என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ வேலைக்கு சேர்ந்தது சிவாவுக்கே பிடிக்கலையே. ஆனா உன் மருமகன், அதான் அந்த சக்தியோட அண்ணன் இருக்கால்ல, அவன் தான் ஃபுல் ரெக்கமெண்டேஷன். அதுக்கு சுந்தர் ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்கான். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா பாவம் நம்ம சிவா என்னதான் பண்ணுவான்? அவ அங்க வேலை செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஆனா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே சிஸ்டர். ஏன்னா நீ எல்லாத்தையும் மறந்து கோதாவரி குடும்பத்தை மன்னிச்சிட்டேன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதுல உனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, அவங்க எல்லாரும் நீ மாறிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ என்ன வேலை செஞ்சாலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சிஸ்டர், நேரம் பார்த்து அந்த சக்திய அங்கிருந்து தூக்கிடு. யாருக்கு போன் போடுற? ஐஸ்வர்யாக்கு. ஓ, இப்ப எதுக்கு அவளுக்கு போன் போடுற? சுபத்ரா ஆண்டி. ஹலோ. என்ன ஐஸ்வர்யா, போன் எடுத்தா பாசமா ஆண்டின்னு கூப்பிடுவ? இப்ப யாரோ தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி ஹலோன்னு சொல்ற. என்ன, என் நம்பரை டெலீட் பண்ணிட்டியா? அதெல்லாம் இல்ல ஆண்டி. அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல. நீ அந்த 4 செவத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா பேசுறதுக்கு ஒன்னும் இருக்காதுதான். நீ முதல்ல வெளியே வா. வெளியே வந்தாலும் தனியா தானே இருக்கணும். அதான் வீட்லயே இருக்கேன். நான் சொல்றேன், சுந்தர் தான் உன்னை கட்டிக்க போறவன். நான் உங்க அப்பா கிட்ட கூட சொல்லி அனுப்பிச்சேனே. ஏன் அவர் உன்கிட்ட சொல்லல? என்னம்மா ஐஸ்வர்யா, ஏன் பேச மாட்டேங்கிற? சுந்தர் எனக்கு கிடைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. நான் தோத்துட்டேன் ஆண்டி. இத பாரு, சாகர வரைக்கும் போராடணுமா? ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி செத்து போனா கூட அது தோத்தா மாதிரி ஆகாது. ஐஸ்வர்யா, சொல்லுங்க ஆண்டி. நான் சொல்ற மாதிரி செய்வியா? என்ன செய்யணும் ஆண்டி? சரிங்க ஆண்டி. நான் சொன்னது கரெக்டா? கரெக்ட் தான் ஆண்டி. அப்படின்னா நான் சொன்னது சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சு. ஓகே ஆண்டி. பாய். பாய். சிஸ்டர், இப்ப எதுக்கு ஐஸ்வர்யாவுக்கு போன் பண்ணி அப்படி எல்லாம் செய்ய சொன்ன? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும். இன்னைக்கு சாயந்தரம் சிவா சுந்தர் வீட்டுக்கு வர டைம்க்கு ஒரு ஜோசியரை வரவை. எதுக்கு சிஸ்டர்? சுந்தர் மீனாட்சி நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்கணும். சுந்தர் மீனாட்சிக்கா இல்ல சுந்தர் ஐஸ்வர்யாவுக்கா? சுந்தர் மீனாட்சிக்கு தான். சிஸ்டர், உன் ஐடியா தான் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஸ்லோ பாய்சன் தெரியுமா? தெரியுமே. இப்ப நான் பண்ண போற வேலை கூட அப்படிதான். நீ பாத்துக்கிட்டே இரு. எனக்கு ஆகாத அத்தனை பேருக்கும்
விஷம் எப்படி ஏற போகுதுன்னு நீயே பாரு.